இதுதான் இவங்க காட்டுற ஆதாரம். என்னமோ அவங்களுக்கு மட்டும்தான் குர்ஆன் தெரியும், எங்களுக்கு எல்லாம் குர்ஆன் தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த குர்ஆன ஆயத்தை ஓதி மக்கள் மத்தியிலே சொன்னா, அல்லது இந்த குர்ஆன் ஆயத்தை எழுதி ஒரு நோட்டீஸ் ஒன்று வெளியிட்டா பொதுமக்கள் பார்க்காங்க, குர்ஆனே இத்தனையாவது அத்தியாயம் இத்தனையாவது வசனம் மண்டலவா சொல்றாங்க என்று நம்புறார்கள். அது குர்ஆன் வசனம் தான், நாங்களும் அதை மறுக்கல்ல, குர்ஆன் வசனம் தான். ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வதிலே தான் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. விளக்கத்தில் ஏற்பட்ட குழப்பம் வேறு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் சரியா தான் சொல்லியிருக்கான். என்ன சொல்றான்? நான் சுருக்கமாக தான் சொல்வேன், நேரம் போகும். ஒமன் அவல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா. கியாம நாள் வரை பதில் சொல்லாத, எந்த உதவியும் செய்யாத இவர்களை அழைப்பவர்களை விட வழிகட்டவர்கள் யார்? ஒமன் அவல்லு, வழிகட்டவன் யார்? மிம்மை ஏதோ மிந்தூனில்லா, அல்லாஹ்வை கூப்பிடாம கியாம நாள் வரைக்கும் நின்றுகிட்டு கூப்பிட்டாலும் பதில் சொல்ல மாட்டார்களே, அவர்களை அழைப்பதை விட அழைப்பவனை விட வழிகட்டவன் யார் என்று வசனம். இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? ஏதோ என்ற ஒரு சொல்லு வருது, அது உங்களுக்கு புரிய வைக்கிற கஷ்டம் இருந்தாலும் நான் தொட்டு காட்டுறேன். ஏதோ என்ற ஒரு வசனம் வருகிறது, மன் அவல்லும் இம்மை ஏதோ. இந்த வசனத்துக்கு இவர்கள் அவுலியாக்களை கொண்டாடக்கூடாது, அவுலியாக்களை அழைக்க கூடாது, அது ஷிர்க் என்று சொல்கிறார்களே, இவர்கள் அழைத்தல் என்ற பொருளை கொடுக்கிறார்கள். அழைத்தல் என்ற பொருளை எதுவுக்கு கொடுத்தோ மின் தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு என்ற அந்த வசனத்துக்கு அவுலியாக்களை சொல்லி, அவுலியாக்களை கூப்பிடாதீர்கள், அவுலியாக்களை கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டார்கள், இது வழிகேடு என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அவங்களோட கருத்து என்ன? துஆ, யதுஉ, நதுஉ, உதுஉ, தஆ என்ற இந்த சொற்கள் எல்லாம் ஒரே சொல்லின் கிளைகள், ஒரே சொல்லுடைய கிளைகள் தான். அதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். இவங்க என்ன செய்யறாங்க? ஏண்டா அழைத்தல், அழைத்தல் என்ற பொருளை இதற்கு வைத்து கொண்டு அவுலியாக்களை கூப்பிடாதங்க, அவுலியாக்களை கூப்பிடாதங்க என்று ஆதாரமாக இதை காட்டுகிறார்கள். இதற்கு அழைத்தல் என்பது பொருள் அல்ல, வணங்குதல் என்பதுதான் பொருள். விக்கிரகங்கள் இருக்கின்றனவே, சனம், விக்கிரகம், இந்த விக்கிரகத்தை வணங்குகிறவனை விட வழிகட்டவன் யார் என்று அல்லாஹ் கேட்கான். சரிதானே? அல்லாஹ் கேட்கிற விக்கிரகத்தை வணங்குறது வழிகேடு. அவரு விக்கிரகத்தை வணங்குறவனை விட வழிகட்ட மாதிரி இருக்க முடியுமா? இல்லை, அவன் வழிகேடன் என்று அல்லாஹ் சொல்றான். இதை விக்கிரகங்கள் இடத்தை மறைச்சி அவுலியாக்கள்ங்கிறத அந்த இடத்தை வச்சு எதுக்கு அழைத்தல் என்ற பொருளையும் கொடுத்து இப்படி விளக்கம் சொல்கிறார்களே, இது முற்றிலும் பிழை. அப்ப என்ன விளக்கம் நீங்க சொல்ல போறீங்கன்னு கேட்கலாம். நாங்க சொல்றது என்ன தெரியுமா? யாபுது, எது என்றால் யாபுது வணங்குறது, விக்கிரகங்களை வணங்குறது கூடாது, அவுலியாக்களை வணங்குறது கூடாது. அவுலியாக்களை யாராவது எங்க சரி வணங்குறாங்களா? இல்லையே. நீங்க அவுலியாக்களுடைய கபருக்கு போனா என்ன செய்யறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றீங்க, ஃபாத்தியா ஓதுறீங்க, துவா ஓதுறீங்க, வாரீங்க. வேணுமெண்டா அந்த கபரை கொஞ்சம் கொஞ்சிக்குவீங்க, கையால் தொட்டு கொஞ்சுவீங்க, அல்ல வாயை வச்சு அல்ல மூக்க வச்சு கொஞ்சுறீங்க. இது வணக்கமா? இது வணக்கம் இல்லை. ஆகவே வணக்கம் இல்லை. அவுலியாக்களை கூப்பிடுறதோ ஜியாரத்துக்கு போறதோ வணக்கம் இல்லை. விஷயம் தெரியாமல் எது என்று சொல்லுக்கோ அழைத்தல் என்று இவர்கள் பொருள் வச்சு அழைக்க வேண்டாம் என்று சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் வணங்குறது தான். கபறுகளை வணங்கப்படா, யாரும் வணங்கல. கபருக்கு போறாக்கள் யாராவது கபரை வணங்குறாங்களா? வணங்கல்ல. யாராவது கபர்ல சுஜூது செய்யறானா? செய்யல.
யாராவது கபர்ல ருக்கு செய்யறானா? இல்ல. யாராவது அந்த கபர்ல அடங்கப்பட்டிருக்கிறாள் அல்லாஹ்னு சொல்றானா? இல்லை. நாங்க ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்றோம்? யா ஷேഖனா அப்துல் ஜவாத் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றோம். யா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றோம். அப்படி சொன்னா பரவாயில்ல. அவன் அல்லாஹ் என்று சொல்றான், அவரே என்று சொல்லலாம். அப்படியெல்லாம் சொல்லலையே. யா அப்துல் ஜவாதுங்கிறோம், யா குத்துபல் அக்தாபங்கிறோம், யா ரிஃபாயிங்கிறோம், யா ஹாஜா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றோம். அல்லாஹ்னு நாங்க சொல்லல, அவரை வணங்கல்ல, அவரை தாலீம் பண்றோம், அவ்வளவுதான். இவன் வணக்கம் என்று வச்சுக்கிட்டான், கூப்பிடுறேன்னு வச்சுக்கிட்டான், வணக்கம் என்று வைக்காம. சரி, இந்த ஆயத்துக்கு ومن أضل ممن يدعو من دون الله من لا يستجيب له إلى يوم القيامة وهم عن دعائهم غافلون. எதற்கு? வணக்கம் தான் அர்த்தம், கூப்பிடுறது இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? நாம சும்மா கையால மடியால போட்டு சொல்லலுமா? அல்லாஹ் தான் சொல்றான், பின்னால உள்ள வசனத்தில் சொல்றான், எது கொண்டு வந்தது அழைக்கிறது அல்ல, வணங்குறது என்று சொல்றான். எங்க? وَإِذَا حُشِرَ النَّاسُ كَانُوا لَهُمْ أَعْدَاءً وَكَانُوا بِعِبَادَتِهِمْ كَافِرِينَ என்று சொல்றான். وَإِذَا حُشِرَ النَّاسُ மனிதர்களை கியாம நாளிலே எழுப்பப்பட்டால், கானு அந்த விக்கிரகங்கள் ஆகிவிடும், லஹும் அந்த விக்கிரகத்தை வணங்கினவர்களுக்கு, ஆதாஅன் விரோதிகளாக ஆகிடும் அந்த விக்கிரகங்கள் எல்லாம். கானு இவர்கள் ஆகிவிடுவார்கள், பிஇபாதத்திஹிம் அந்த விக்கிரகத்தை வணங்கினதினால், காபிரீன் காபிரீன்களாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? கானு பிஇபாதத்திஹிம் என்று சொல்றான். அந்த இபாதத்திஹிம் என்ற சொல்லை கொண்டு முன்னால் வந்த எதுவுக்கு யஅபுது என்பதுதான் அர்த்தம். இல்லாட்டி எப்படி சொல்லணும் அல்லாஹ் தெரியுமா? வைதா ஹுஷிரன் நாசு கானூ லஹும் அதாஅன் வகானூ பிதுஆஇஹிம் அவர்களை இவர்கள் கூப்பிட்ட காரணத்தினால் காபிராகி விட்டார்கள் என்று சொல்லணும். அப்படி சொல்லலையே, இபாதத் என்று சொல்ல பாவிச்சிருக்கிறான். ஆகையினாலே முன்னால் வந்த சொல்லுக்கும் இபாதத்து தான். எனவே விக்கிரகங்களை வணங்கக்கூடாது, வழிகேடு. அதே போல் அவுலியாக்களை வணங்கக்கூடாது, அதுவும் வழிகேடு. தலீம் பண்ணலாம், கண்ணியப்படுத்தலாம், சங்கை செய்யலாம், மரியாதை செய்யலாம். இன்னும் ஒன்று ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அதுவும் இவர்கள் காட்டக்கூடிய ஒரு ஆதாரம் தான். எடுத்ததுக்கெல்லாம் இதுதான் ஆதாரம். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் பள்ளிவாயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. வலா ததுஉ மஅல்லாஹி அஹதன் அல்லாஹ்வுடன் அந்த பள்ளிவாயலில் வேறு யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று சொல்றாங்க. இவங்க சொல்ற அர்த்தத்துப்படி இந்த பள்ளிவாசலுக்குள்ள நின்று அல்லாஹ்வை தான் அழைக்கணுமா? யா ரஹ்மான், யா ரஹீம், யா அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கணும். வேற யாரையும் என்ன செய்யப்படா, அழைக்கப்படா. அழைக்கிற சிறுக்கன்னு சொல்றாங்க. சரி, அப்படி என்றா இവിടുത്തെ பாய் ஒன்று கிடக்கு, பாயில காப்பி கிடக்கு. ஆரை கூப்பிட்டு சொல்லணும்? இந்த பாயில காகப்பி கிடக்கு தம்பி, இதை கொஞ்சம் கழுவிடணும். யாரை கூப்பிடணும்? ரோட்டால போறவனையா கூப்பிடுற? யாரை கூப்பிடணும்? மதீனை கூப்பிடணும். எங்க நின்று கூப்பிடணும்? பள்ளிக்கு நின்று தான் கூப்பிடணும். யா முஅzzin, முஅzzin சாஹிப் அனு கூப்பிடணும். எந்த மிஷிதிக்கா போய்த்தான். பள்ளிக்கு நின்றுக்கிட்டு அல்லாவை கூப்பிடலையே, மொயினையில கூப்பிட்டான், முஷிதிக்கா போய்த்தான். இவங்களுடைய கருத்துப்படி பள்ளி வாயிலுக்குள் நின்று யாரை கூப்பிட்டாலும் கூப்பிட்டவன் முஷிதிக்கா போய்த்திடுவான். முஅzzினாரை கூப்பிடலையா? முஅzzினாரை மட்டுமா கூப்பிடுற தேவை வரும்? எத்தனை பேர் நாங்கள் கூப்பிடுறோம் பள்ளிவாசலுக்குள்ள நின்று? எல்லா பள்ளியிலையும் தான், மக்கா பள்ளியிலையும் தான், மதீனா பள்ளியிலையும் தான், காத்தாங்குடி பள்ளியிலையும் தான், காங்கனோட பள்ளியிலையும் தான். பள்ளிவாசலுக்குள்ள நின்று ஒரு தேவைக்கு மத்தால கூப்பிடுற, தம்பி அப்துல்லா இங்கே வாங்க, கொஞ்சம் மச்சான் இங்கே வாங்க கூப்பிடுறே இல்லையா? இவங்கட இந்த ஆயத்துக்கு இவங்க கொடுக்கிற விளக்கத்தின்படி பள்ளிவாசலுக்குள்ள நின்று கொண்டு யாரை கூப்பிட்டாலும் கூப்பிடுறவன் முஷிரிக்கா போய்த்திருவான். அப்ப அல்லாஹ் மட்டும்தான் கூப்பிடணும். சரியா? முஅzzின் சாஹிப் இருக்காரு, இவர் தம்பி 5 நேரம் பாங்கு சொல்றாரு. பள்ளிக்கு நின்று பாங்கு சொல்றாரா, ரோட்ல நின்று பாங்கு சொல்றாரா? பள்ளிக்கு நின்று பாங்கு சொல்றாரு. அவர் பாங்கு சொல்லப்படா முஷிரிக்கா போய்த்திருவார். அப்போ ஒரு தரம் பாங்கு சொன்னா